எது வேணால் பிடிக்காமல் இருப்பாங்க, ஆனால் பிரியாணி பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இது பிரியாணி லவர்ஸ்க்காக. நல்ல உதிரியாக மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே ஒரு 3 வெங்காயம் நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மிளகாய், பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே. நான்வெஜ்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இல்லவே இல்லைங்க. ஸோ நம்ம நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம், அது பிரியாணிக்கு எஸ்பெஷலி நம்ம நல்லாவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா அலசி இதில் போட்டுட்டு, கூடவே நான் வந்து தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எப்பயுமே வந்து மிக்சியில் ஒரு சுத்து போட்டுருவேங்க. கொஞ்சம் அதை அரைச்சி தான் நான் அதில் போடுவேன். ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து அந்த தக்காளி வந்து முழுசாக இருந்தாலே பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி இதில் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் தயிருமே நல்லா அது க்ரீமியாக வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்பேன். நல்லா ஒரு ஸ்பூனோ ஃபோக்கோ இல்லை விஸ்கோ வச்சு நல்லா அடித்து அப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். முன்னாடியே நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் தயிர் இருந்தது இல்லையா, அதே கப்பை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்மளோட ஹீரோ நம்ம மட்டன் வந்து இதில் நான் ஆட் பண்ணிட்டேங்க. இது வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து, நான் தண்ணியே அதில் ஊற்றலை, அந்த கொஞ்சம் பவுலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றினேன் இல்லையா அந்த தயிர் பவுலில், அவ்வளோதான் அந்த தண்ணி தான். இதை வந்து நல்லா மூடி போட்டு நான் ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் முத்தன ஆடுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேகிற வரைக்கும் நம்ம பாஸ்மதி ரைஸ், ஒரு 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸு, அதை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். சரிங்களா? யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே அந்த முன்னங்கால் தான் வாங்குவாங்க. ஆடோட ஃப்ரண்ட் லெக்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அந்த பார்ட்டு தான் நல்லாயிருக்கும், டெண்டராக இருக்கும். ஸோ ஒரு 2 விசில்லே சூப்பராக வெந்துடும். ஸோ இது வந்து பின்னாடி கால், அதனால் கொஞ்சம் லேட்டாச்சு. ஸோ ஒரு 5-6 விசிலுக்கு மேலேயே விட்டதுக்கப்புறம் இந்த குக்கர்லேருந்து நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஒரு 4 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 3 டம்ளர் நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு, கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி புகை வருங்க. இதுதான் கரெக்டான பதம் தம் போட. அப்போ வந்து என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா அதை கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடும்ல ரைஸு ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தம் போடலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரம் வச்சு அதுக்கு முன்னாடியே தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட இந்த மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. எனக்கு எப்பவுமே வெஜிடேரியன்லாம் பண்ணுறதை விட எனக்கு பிரியாணின்னா டக்குன்னு நான் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி பண்ணது தான் இந்த பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நாளைக்கு சண்டே இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். அவ்வளோதான், இந்த சூப்பரான உதிரியான மட்டன் பிரியாணியை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டில் நல்ல தாராளமாக பிரியாணி, அப்புறம் கூடவே நிறைய 65, அப்புறம் எக்கு, அப்புறம் ரைத்தா. பிரியாணி கூட 65 இல்லாமல் சான்ஸே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக 65 வேணும். கூடிய சீக்கிரம் இந்த 65 ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ண 65 தான். அவ்வளோ எம்மியாக இருந்ததுங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் இதை கொடுத்துருந்தேன். அவங்க வந்து செம்மையாக இருக்குது, பிரியாணி விட 65 சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பிரியாணி தாங்க.